ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கொள்கைகள் விடுதலை புலிகளை ஆதரிப்பதாக இருக்கிறது எனவும் ஜனாதிபதியினுடைய வருகைக்கு பிறகு புலிகளின் ஆதரவாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் எனவும் மொட்டு கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக விரிவாக இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த முதன்மையான செய்தி உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் நாட்டிலே தற்பொழுது வழக்கமாக இடம்பெற்று வருகின்ற வீதி விபத்துகள் சம்பந்தப்பட்ட செய்திகளும் இருக்கின்றன. இந்த செய்திகளுடன் முக்கியமான கேலி சித்திரம் ஒன்றும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முதலில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற வாகன விபத்துக்கள் மற்றும் இதர விபத்துக்கள் சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ இலங்கைக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல. கொஞ்ச காலமாக தொடர்ச்சியாக விபத்துகளும் உயிரிழப்புகளும் பதிவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை கொத்மலை பகுதியில் ஒரு விபத்து நடைபெற்றது தானே. அதில் 23 பேர் செத்தவே. அந்த விபத்து நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இன்னும் ஒரு விபத்து நடந்திருக்கிறது. அதாவது பட்ட காலிலேயே படும் என்று சொல்வார்கள். அதே போல ஒரு வேன் ஒன்று வீதியில இருந்து விலகி பள்ளத்துக்குள்ள பாஞ்சதில் அதில் பயணம் செய்த 12 பேர் படுகாயமடைந்து கொத்மலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அந்த விபத்து நடந்த இடம் இருக்குதானே, அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த விபத்து நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்பு கண்டி வீதியில் இருக்கக்கூடிய உதுவான் கந்த என்று சொல்லப்படுற இடத்துல இன்னும் ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு நேற்று 14ஆம் தேதி. அந்த விபத்து எப்படி என்று சொன்னா, பாடசாலை மாணவர்களை ஏற்றி கொண்டு போன ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால், தெய்வாதீனமாக அதில் யாருக்குமே எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. எனவே அது ஒரு ஆறுதலான செய்தியாகும். அதே மாதிரி இன்னும் ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. ஒரு வித்தியாசமான விபத்து. அதாவது நானுஓயா பகுதியில் எரிபொருளை ஏற்றி சென்ற ஒரு டேங்கர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அந்த டேங்கர்ல இருந்து எரிபொருள் கசிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 33,000 லிட்டர் அளவுள்ள பெட்ரோல் டீசல் என்று சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போயிருக்கணும் ஒரு டேங்கர்ல. அப்போ ஒரு டேங்கர்ல எப்படி பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் ஏற்ற முடியும் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், அந்த நீளமான டேங்கருக்குள்ள உள்ளுக்குள்ள பிரிச்சிருக்கும் செக்ஷனா. அதை கொம்பார்ட்மெண்ட் என்று சொல்றது. ஒவ்வொரு கொம்பார்ட்மெண்டா பிரிச்சிருக்கும். அதுக்குள்ள ஒரு கொம்பார்ட்மெண்ட்டுக்கு பெட்ரோல் இருக்கும், ஒன்றுக்குள்ள டீசல் இருக்கும். அல்லது பெட்ரோல் என்று சொன்னா சூப்பர் பெட்ரோல், நார்மல் பெட்ரோல் இருக்கு தானே. எல்லா விதமான கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான கொம்பார்ட்மெண்ட் பிரிச்சு தான் அந்த ஒரு டேங்கருக்குள்ளேயே எல்லா பிரிவும் இருக்கும். எனவே நானுஓயா பகுதியில் இப்படியான ஒரு டேங்கர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்து எரிபொருள் சிந்த ஆரம்பித்தது. அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓடி சென்று அந்த எரிபொருளை ஏந்தி தங்களுக்கு எடுத்து கொண்டு போறதுல மும்முரமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமாக வெளிவந்த புகைப்படங்களை தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க. இந்த சம்பவத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா, கொஞ்ச காலத்துக்கு முதல் பியர் ஏற்றி கொண்டு போன ஒரு லொரி ஒன்று கவிழ்ந்ததுல ஏராளமான பியர் போத்தல்கள் வீதியில சிதறி கிடந்தது. அதையும் ஏராளமான பொதுமக்கள் போய் பொறுக்கி எடுத்து நிறைய அள்ளி கொண்டு போன காட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். எனவே அன்றைக்கு பியர், இன்றைக்கு எரிபொருள். என்னண்டா இப்படியான விபத்துக்கள் நடக்கக்குள்ள உடனடியாக பொதுமக்கள் குவிஞ்சு அங்க இருக்கிற பொருட்களை தூக்கி கொண்டு போறதுல கண்ணுங்கருத்துமா இருக்கிறது. அல்லது எரிபொருளை கிடைக்கிற எல்லா பாத்திரத்திலையும் அள்ளி கொண்டு போறதுலேயே கண்ணுங்கருத்துமா இருக்கணும். இது சமூக வலைதளங்களில் கடுமையான முறையில் விவாதம் செய்யப்பட்டது. இது சரியா பிழையா, பொதுமக்கள் இப்படி நடந்து கொள்றது சரியா பிழையான்னு சொல்லி. எனவே இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை, ஏன்னு சொன்னா ஒரு வகையில சொல்ல போனா இதெல்லாமே வீணா தானே போகுது. இப்ப எரிபொருள் எல்லாம் மண்ணோட மண்ணா கலக்க போகுது. இதுக்கு பொதுமக்களை அள்ளி கொண்டு போகலாமே என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். எனவே இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஹரக்கட்டா என்று சொல்லி ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஆபத்தான நபர். அவர் இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ நேற்று அவரை விசாரணைக்கு அழைத்து வந்தார்கள் கொழும்பு நீதிமன்றத்துக்கு. அப்படி அழைச்சு கொண்டு வரைக்குள்ள திடீரென்று ஊடகவியலாளர்களை பார்த்து சில முக்கியமான தகவல்களை போற போக்கில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதில் முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால், முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர், அதாவது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோர் தன்னிட்ட கப்பம் கேட்டார்கள் அல்லது லஞ்சம் கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். எவ்வளவு சொன்னா 30 கோடி ரூபாய் கேட்டிருக்கணும். அதாவது போயும் ஒரு பாதாள உலக குழுக்காரனிட்ட ஒரு போலீஸ் மா அதிபரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் போயிட்டு 30 கோடி ரூபாய் கேட்டிருக்கணும். 30 கோடி ரூபாய். அப்ப அவர் கொடுக்காத காரணத்தால அவரை கைது செய்து இப்ப ஜெயிலுக்கு வச்சிருக்கணுமாம். எனவே தான் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவையில் கேட்ட அந்த லஞ்ச பணத்தை தான் கொடுக்காதான் என்று சொல்லி போற போக்கில்
ஊடகவியலாளர்கள் மத்தியில் சொல்லிட்டு போயிருக்கார். ஹரக்கட்டா என்று சொல்லப்படுற இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மேல வேற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அவரை இந்த கைது செய்ய போறோம், விசாரிக்க போறோம், அவரை பிடிச்சி அடைக்க போறோம் என்றெல்லாம் பரவலாக கதைக்கப்பட்டது. பிறகு ஒரு சத்தத்தையும் காணையில, என்ன நடக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி தேசபந்து தென்னகோன் அவர்களுடைய வழக்குகள் எந்த கட்டத்தில் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி தெரியல. அதே நேரம் அவரை பதவியிலிருந்து நீக்க போறோம் என்று சொல்லி கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் குழு எல்லாம் அமைக்கப்பட்டது. பிறகு ஒரு சத்தத்தையும் காணையில. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறைய செய்திகள் அப்படியே அமுங்கப்பட்டு போச்சு. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த செய்திகள் மட்டும் இல்ல, பிள்ளையான பற்றி செய்தி அப்படியே அடங்கி போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரே பிள்ளையாண்ட கதை தான். பிள்ளையான் அதை சொல்லி போட்டார், இதை சொல்லி போட்டார், நிறைய பேருடைய பேரெல்லாத்தையும் சொல்லி போட்டார், எல்லாரையும் கைது செய்ய போயினோம் என்று சொல்லி பரவலான செய்திகள் எல்லாம் வந்தது. பிறகு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலோட பிள்ளையாண்ட கதையும் போச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி யார் என்று சொல்லி கொஞ்ச காலமா செய்திகள் அடிபட்டுச்சுது. ஜனாதிபதியும் சொன்னார், ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சூத்திரதாரியை சொல்ல போறேன்னு சொல்லி. பிறகு பார்த்தா சிஐடிட்ட தூக்கி அந்த விசாரணை அறிக்கை தூக்கி கொடுத்ததோட அந்த கதை அப்படியே அமுங்கப்பட்டு போச்சு. அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, செவ்வந்தி என்று நாடு முழுக்க ஒரே செவ்வந்தி புராணமா இருந்துச்சு. பிறகு அந்த கதை எல்லாருமே மறந்து போச்சுனோம். இப்படியே ஒவ்வொரு செய்தியும் பெற முன்னுக்கு வர செய்திகளை மறந்து போனா இப்படியே போய்கொண்டு தான் என்ன நிலைமை. அது நல்லதில்லை. பொதுமக்கள் கட்டாய ஞாபகம் வச்சு கொள்ளணும். இப்படி நாங்க மறந்து போறது அரசியல்வாதிகளுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். என்ன நினைப்பினோம்னு சொன்னா, சனம் 2 நாளைக்கு இதை பற்றி கதைக்கும், 3ஆம் நாள் அதெல்லாம் மறந்துடும், நாங்கள் அதுக்கு பிறகு தப்பிடலாம்னு சொல்லி நினைப்பினோம். தானே. எனவே பொதுமக்களாகிய நாங்கள் மறக்கக்கூடாத சில விஷயங்களை மறக்கவே கூடாது. அதை ஞாபகம் வச்சு சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கணும். அதுலேயும் பாருங்க, புதிய அரசியல் அமைப்பை மாத்துறது மறந்தாச்சு, பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கிறது மறந்தாச்சு. இப்படியே எல்லாத்தையும் மறந்து கொண்டு போனா இதுக்கு என்ன முடிவு? புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் சில இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், போக்குவரத்தில் மிக முக்கியமாக இந்த பேருந்துகளில் நிறைய விபத்துகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இனி குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக அந்த பேருந்துகள் இருந்தால் மட்டும்தான் இறக்குமதி செய்கிறேன்னு சொல்லி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் நாங்கள் செய்திகளில் சொல்லியிருந்த நாங்கள், இலங்கையில் ஓடுற பஸ்ஸுகள் இருக்குத்தானே, அந்த பஸ் எல்லாமே அந்த பஸ்ஸினுடைய சசி இருக்குத்தானே, அந்த அதனுடைய அடிப்பக்கம் அது லொரிக்குரிய சசி என்று சொல்லி சொல்லப்படுது. லொரிக்குரிய சசியில தான் இலங்கையில எல்லா பஸ்ஸுகளும் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் இலங்கையில பஸ்ஸுகள் உயரமா இருக்குது. இப்ப படியில ஏறித்தானே நாங்க மேல போறோம். அது பஸ்ஸுக்குரிய அமைப்பே இல்லை. உண்மையில பஸ்ன்றது நிலமட்டத்தோட இருக்கணும். அதோட பயணிகளை ஏத்தேக்குள்ள, இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பயணி பஸ்ல ஏற கஷ்டப்படுறாருன்னு சொன்னா, அந்த பஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்படி சரிஞ்சு அந்த பயணியினுடைய கால் மட்டத்துக்கு அந்த பஸ்ஸினுடைய அந்த ஃபுட்போர்ட் வரும். வந்த பிறகு பயணி சும்மா சிம்பிளா நடந்து போவார். அப்படியான வசதிகள் எல்லாம் வெளிநாட்டு பஸ்ல இருக்குது. அதே மாதிரி வீல் சேர்ல இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளியை பஸ்ல ஏத்துறதாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், அந்த கதவடியில கீழே அடிப்பக்கத்துல ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு சின்ன படி மாதிரி ஒன்று வெளியில வெளிக்கிட்டு வரும், இப்படி நீட்டி கொண்டிக்கும். அப்புறம் அதுக்கு மேல ஒரு சின்ன பாலம் மாதிரி வைங்களேன், அதுக்கு மேல அந்த வீல் சேர் ஏறி உள்ளுக்க போன பிறகு திருப்பி அது மடங்கி உள்ளுக்குள்ள கீழ்ப்பக்கம் போயிருக்கும். இப்படியான நிறைய செட்டப்புகள் வெளிநாடுகளில் இருக்கிற பஸ்ஸுகள்ல இருக்குது. எனவே அந்த மாதிரி வெளிநாட்டு பஸ்ஸுகள் மாதிரி இலங்கையில வெராட்டியும் பரவாயில்லை. முதல் கட்டமாக இந்த உயரம் குறைவான நல்ல சசியோட கூடின பஸ்ஸுகள் வரணும். நல்ல பஸ்ஸுகள், நல்ல பாதுகாப்பான பஸ்ஸுகளை இறக்குமதி செய்து பாவனைக்கு விடணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார் கரி ஆனந்த சங்கரி அவர்கள். இது தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிகுந்த ஒரு பெருமை மிகுந்த ஒரு தருணம் என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு ஈழத்தமிழர் கனடாவுக்கு போய் அங்கே ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வாரன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல். எனவே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதேவேளையில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு. அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். அதே வேளையில் மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்தினை பகிர்ந்திருக்கின்றார். இளங்குமரன் இது சம்பந்தமாக நீண்ட ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இது போல பல வாழ்த்துக்கள் கனடாவினுடைய புதிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு குவிந்து வருகின்றன.
266 உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சி அமைக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலில் வந்து தாங்கள் பெருவாரியான வெற்றிகள் பெற்றிருப்பதாகவும் இப்பொழுது நிறைய சபைகளில் ஆட்சி அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே 339 சபைகளில் வந்து 266 சபைகளில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அதே வழியில் இன்னும் ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கேன் என்று சொன்னா, கொழும்பு மாநகர சபை இருக்குத்தானே, அதை வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றதுக்கு கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்குது. அதே போல மற்ற கட்சிகளும் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கணும். இதுல வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு முடிவெடுத்திருக்காம். கொழும்பு மாநகர சபையினுடைய பிரதி மேயர் இருக்காதானே, மேயர் இல்ல பிரதி மேயர், அந்த பிரதி மேயர் பதவி வந்து ஒரு தமிழருக்கு வழங்குறதுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்காம். யார் அந்த தமிழர் என்றது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிய வரும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். கொழும்பு மாநகர சபையினுடைய பிரதி மேயராக தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற அந்த தமிழர் யார் என்பதை தெரிந்து கொள்ள, முள்ளிவாய்க்காலில் அநியாயமாக கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளின் நினைவுகளை தாங்கிய ஒரு ஊர்தி தன்னுடைய பவனியை ஆரம்பித்திருக்கின்றது. நேற்று புதன்கிழமை நல்லூரில் அமைந்திருக்கின்ற தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அவர்களுடைய நினைவகத்துக்கு அருகில் வைத்து இந்த ஊர்தி பவனி ஆரம்பித்திருந்தது. இறுதியில் முள்ளிவாய்க்கால் மண்ணை அந்த ஊர்தி சென்றடையும். இந்த ஊர்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள், வாக்கியங்கள் போன்றவை இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த ஊர்தி தன்னுடைய பயணத்தை நேற்று ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய கொள்கைகள் விடுதலை புலிகளினுடைய கொள்கைகளை ஒத்ததாக இருக்கின்றது. இது வந்து விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை வழங்கி இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது முன்பை விட உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் கனடாவில் வந்து இந்த நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கின்றார் பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த, அதாவது மொட்டு கட்சியைச் சேர்ந்த ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமன்ன என்று சொல்லப்படுற ஒருவர். அவர் வந்து நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, இந்த கனடாவில் அமைக்கப்பட்ட நினைவு தூபி இருக்குத்தானே, அது வந்து முதல்ல அமைக்கிற பணி வந்து ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு வந்து அப்போதைய வெளியுறவு அமைச்சராக இருந்த அலி சப்ரி அவர்களுடைய கடுமையான முயற்சியை அடுத்து இந்த நினைவு சின்னம் அமைக்கிற முயற்சி வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய கொள்கைகள், அவருடைய செயற்பாடுகள் எல்லாமே வந்து விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு உந்துதலை கொடுத்திருக்காம். அவர்கள் வந்து இப்ப சுதந்திரமாக செயல்பட்டு இப்பதான் இந்த நினைவு சின்னத்தை வந்து அமைத்து முடித்திருக்கின்றார்கள். இதுக்கு முழு காரணம் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தான் என்று சொல்லியும், அவருடைய ஆட்சியின் கீழே புலிகளினுடைய ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் என்று சொல்லியும் இவர் குற்றஞ்சாட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் நடக்காக முதல் கனடாக்கு போனவர் தான் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். அப்படி கனடாக்கு போன நேரத்தில் வந்து விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் அவர்களோட வந்து நெருங்கி செயல்பட்டார் என்று சொல்லியும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஊடக பேச்சாளர். எனவே இவருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் பெறையில. அதே நேரம் இவர்கள் வழக்கமாக சொல்லுகிற அந்த வசனங்களையும் அவர் சொல்லி வச்சுக்கார். இலங்கையில வந்து இனப்படுகொலை நடக்கையில, இறுதி யுத்தத்தில் வந்து மக்கள் கொல்லப்படையில, இதெல்லாமே வந்து பொய்க்கதை, இட்டுக்கட்டப்பட்ட கதை, இது வந்து புலிகளினுடைய ஆதரவாளர்களுடைய பிரச்சாரம் என்று சொல்லி கண்டதெல்லாம் சொல்லி வச்சுக்கார். இப்படியாக சொல்லி அரசாங்கத்துக்கு மேல குற்றம் சாட்டி இருக்கின்றார் இவர். எனவே இவருடைய அந்த குற்றச்சாட்டுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து பதில் பெறையில. அதே நேரம் நேற்று அரசாங்க தரப்பில் வந்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் வந்து கனேடிய தூதுவரை கூப்பிட்டு தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளியிட்டிருந்தவர். என்ன பிரச்சனை சொன்னா, இலங்கையில வந்து எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் அந்த ஜனாதிபதி எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவையில மாற்றவே இயலாது. அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன சொன்னா, முள்ளிவாய்க்காலில் வந்து இனப்படுகொலை நடக்கல, மக்கள் வந்து கொல்லப்படையல, இராணுவத்தினர் வந்து குற்றம் செய்யல, அதாவது வந்து இராணுவத்தினரை காப்பாற்றுறது, முன்னாள் ஜனாதிபதி மாரை காப்பாற்றுறது, கருணாவை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வந்து இலங்கையில எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டினோம். அந்த விஷயத்துல வந்து அவையில் உறுதியாத்தான் இருப்பினோம். இலங்கையில அனுரகுமார திசாநாயக்கா மட்டுமில்ல, நாளைக்கு புத்தபெருமானே ஜனாதிபதியாக வந்தாலுமே கூட முள்ளிவாய்க்காலில் வந்து இனப்படுகொலை நடந்ததை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். இராணுவம் வந்து குற்றம் செய்தது, போர்க்குற்றம் செய்ததுன்றதை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். சர்வதேச விசாரணைகளுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்க மாட்டினோம். உள்நாட்டு பொறிமுறை, உள்நாட்டு விசாரணை தான் சொல்லுவினோம். அது இலங்கை ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் அதை மாற்றவே முடியாது. இதுக்கான பிரதானமான காரணம், பின்னணி காரணம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தான். ஏனென்று சொன்னால், அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சாலுமே கூட
அவியல் விட மாட்டினோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் நினைவு சின்னம் திறந்த உடனேயே நாமல் ராஜபக்ச உடனே கிளம்பிட்டார். அதே மாதிரி அங்கே இருக்கிற மற்ற ஆட்கள் எல்லாம் வந்து உடனே அதுக்கு ஒரு அறிக்கையை விடினோம், அரசாங்கம் இதுக்கு என்ன செய்ய போகுது, அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று சொல்லி. அப்போ அரசாங்கம் வந்து விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வழி இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செய்யத்தான் வேணும். அப்படி செய்யாமல் பேசாமல் இருந்தால் உடனே தென்னிலங்கை முழுக்க இனவாதத்தை கிளப்பி இனவாதத்தை பரப்பி பிரச்சனையை உருவாக்குவினோம் ஓம் தானே. எனவே தென்னிலங்கையில் வந்து இனவாதிகள் இருக்கும் வரைக்கும் இலங்கையை வந்து கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஒரு சுவாரஸ்யமான கேலி சித்திரம். ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்தது. 2 பல்லக்கு இருக்குது. இந்த 2 பல்லக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பல்லக்குக்குள்ளே வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இருக்கிறார். மற்ற பல்லக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா அவர்கள் இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் நிற்கினம். சுயேட்சை குழுவாக போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்கள், இண்டிபெண்டாக போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்கள். இப்போ இவர்களுக்குரிய குழப்பமாக இருக்குது, இந்த பல்லக்கை தூக்குறதா அல்லது அந்த பல்லக்கை தூக்குறதா என்று சொல்லி ஏதாவது ஒரு பல்லக்கை தூக்கி ஆட்சி அமைக்கணும். இப்போ இந்த குழப்பத்தில் வந்து வேல் இருக்கணும் என்று சொல்லி மிக சுவாரஸ்யமான இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.